ஹாய், இன்றைக்கி டே 2. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா வந்ததே இதுக்காக தான். யூனிவர்ஸ் வீடியோ தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம யூனிவர்ஸ் வீடியோ தான் போகிறோம். இப்போ சைனா டவுன்லேருந்து பக்கத்தில் ஒரு ஆக்கர் சென்டர் இருக்குது. ட்ரெயினில் காமிச்சு லேட்டு வந்ததுனால நம்மளால் ஆக்கர் சென்டர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இப்படி ஆக்கர் சென்டரும் நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நைட்டு தான் நல்லாயிருக்கும். இப்போது ஏதாவது கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு நம்ம இன்றைக்கி நாளை ஸ்டார்ட் பண்ணுவோம். சாப்பிட்டுட்டு எம்ஆர்டி ஏறி நம்ம செந்தோசா ஐலாண்ட் போனோம். சிங்கப்பூர் வரவங்களுக்கு செந்தோசா ஐலாண்ட் தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. வரது செந்தோசா ஐலாண்டாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். நிறைய பேர் ரன்னிங் போகிறாங்க, அதுக்கு அர்த்தத்துக்காக இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு அழகான புத்திஸ்ட் டெம்பிள் இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு நாள் உள்ள நம்ம அடுத்த நாள் போகிறோம். இதுவும் இந்த லிஸ்ட்டில் ஒன்று இருக்குது. இது முக்கியமாக எல்லா புத்தாஸும் வரதுக்கான ஒரு இடம். புத்திஸ்ட் பீப்புளில் பிலீவ் பண்ணுறவங்க நிறையா பேர் இங்கே வருவாங்க. ஏன்னா உள்ள ஒரு டூத், அதாவது புத்தாவோட டூத் இருக்குன்றது சொல்கிறாங்க. நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். இது ஒரு நாள் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது என்ன தெரியுமா, ஃப்ரெஷ் ஜூஸ் வெண்டிங் மிஷினுங்க. எவ்வளோடா நம்ம ரிட்டர்ன் வர கண்டிப்பாக ரிட்டர்ன் வரப்போம். இது ஓகே, இது எல்லா இடத்துலையும் இருக்குது. இது நம்ம 120 வாங்கினது கிட்டத்தட்ட 2 நாள் ஆகுது. அங்கே பார்த்திங்கன்னா ரெட்புல்லே பார்த்திங்கன்னா ரெட்புல் ப்ரீமியமே பார்த்திங்கன்னா $1.2. அதுக்காக வெண்டிங் மிஷினில் வாங்குறது பெட்டரான ஒரு விஷயம் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும். ஓகே, கண்டுபிடிச்சாங்க என்னங்க ஆக்கு சென்டர் ஷாப்ஸ். பட் இதுக்கு ஃபுட் எங்கே இருக்குன்னு தெரியல. ஒரு ஸ்பிரிங்கி ஸ்மெல் அடி லைக் ஃபிஷ் ஸ்மெல் அடிக்கல. ஆக்சுவலாக இது நம்ம என்ட்ரி ஆகணும்னா என்னன்னே தெரியல. எந்த ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணலாம், எந்த ஷாப்ஸ் ஓப்பன் இதுவும் பொருட்கள் விற்கிற இடம் மாதிரி இருக்கும். சைனா டவுன் நம்மளோட நிற்கணும். நானும் சரி ஓகே சாப்பிட்டு போகலாம் நினச்சேன். எனக்கு சாப்பிட்றது எதுவுமே இல்லை. லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ஒரு வெண்டிங் மிஷின் யூஸ் பண்ண போகிறேன். அதுவும் தனியாக யூஸ் பண்ணுறேன். பார்ப்போம். இது லைஃப்லேயே எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு வெண்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறேன். அக்கறை நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. $10 அதுக்கிட்ட உங்களுக்கு கரன்சி காட்டணும் தெரியல. இப்போ என்கிட்ட கையில் பார்த்தீங்கன்னா இது $10 இருக்குது. $10 இருக்குது, $2 சிங்கப்பூர் டாலர். $1 60 rupees இப்போ இருக்கிற கரண்ட்டில் 61 சம்திங். அதான் 16 வச்சுப்போம். 16 வச்சுப்போம். அதான் இது அப்பப்போ மாறும். அதுக்காக அடிக்கடி மாறணும் தான் இல்லை. நம்ம ரெட்புல் சாப்பிடணும். நான் ரெட்புல் சாப்பிட்டதே இல்லை. மார்னிங்கே சாப்பிடணுமான்னு தோணுது. ஆனால் எதுவுமே சாப்பிடல. 20 நாளும் வந்துட்டோம். எல்லாம் காயினா இங்கே இருக்கா ஏன் துப்பிச்சுன்னு தெரியல. ஓகே, இப்போ தான் அவ்வளோ போயிடுச்சு. இதெல்லாம் நான் வாங்குறது ரெட்புல் இருக்கிறேன். இப்படியா? ஓகே ஃபைன். இதுதாங்க வந்துடுச்சு. பேலன்ஸ் காயின் இங்கே வந்துருக்கு. ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் ஒரு ரெட்புல் பிடிக்கிறேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? கைண்ட் ஆஃப் மெடிசன் மாதிரி இருக்குது. நல்லா இல்லைங்க. யாராவது ரெட்புல் ஃபேன் வந்து நான் மன்னிச்சிருங்க. சத்தியமாக எனக்கு இது பிடிக்கவே இல்லை. ஓகே, நம்ம சைனா டவுனு எம்ஆர்டிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து என்னன்னா அதுவும் ஹார்பர் சொன்னாங்களே, அது ஹார்பர் அப்போ பார்க்கணும். அந்த ஹார்பருக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதான் சொன்ன மாதிரி கார்டில் இன்னும் ஒரு $3 இருக்குது. ஏன்னா $1.9 எடுத்துட்டாங்க. போன தடவை நம்ம எம்ஆர்டியில் வந்ததுக்கு கைண்ட் ஆஃப் ½ an hour எம்ஆர்டிக்கு அரௌண்ட் 120ங்கும் போது கொஞ்சம் மேபி சென்னை பீப்புளுக்கு தெரியும் ஈஸியாக. ஏன்னா அவங்களுக்கு இங்கே ஹார்பர் ஃப்ரண்ட்டுன்னு போட்டிருக்கீங்க. அந்த ஹார்பர் ஃப்ரண்ட் அது ஒரு மெயின் அரௌண்ட். இது வேறு ஓட்டு மேலே பயமுறுத்து. அதுக்கு
90% நீங்கள் வந்து சிங்கப்பூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் போட்டு போட்டுருக்கோம். நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் லைனில் போய் செந்தோசா ஐலாண்டில் இறங்குறோம். ஸோ இது ஒரு அரௌண்ட் 40 மினிட்ஸ் போட்டிருக்கு. இங்கே எம்ஆர்டி கார்டு இருக்கும் சொல்கிறேன். ஐயோ இதுதான் நம்ம எம்ஆர்டி கார்டு. சும்மா இந்த இடத்துல டாப் பண்ணிக்கலாம். பார்க்கக்கூடாது. $3 இருக்குது. அதனால் $3 இருக்குது. ஒரு சிங்கப்பூர் டாலர் இருக்குது. இது எப்படின்னா $10 கொடுத்து வாங்குவோம். $10னா 600 ருபீஸ். இதில் 300 பார்த்தீங்கன்னா அதோட இதுக்கே வச்சுருக்கோம். இந்த கார்டுக்கு $5 சொன்னால் சிங்கப்பூர் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க செய்கிறேன் இங்கே தான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வருஷன் நான் யாரும் மெட்ரோ சொல்லுவேன். இதுவரை நான் பயமுறுத்தவே நான் ஏன் பயமுறுத்தினா வரப்பையும் ஒரு கொரியன் டக்குன்னு ஸ்லிப் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம ட்ரைனிங்க்கு தான் இந்த செஷனில் தான் வரும். அவ்வளோ அடுத்த 4 நிமிஷம் அங்கே போட்டிருக்கேன். 4 நிமிஷம். ஸோ நம்ம கொஞ்ச நேரம் போய் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏறுவோம். இப்போ நம்ம எம்ஆர்டியில் வந்துட்டோம், வெளியே வந்துட்டோம். அங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1.9 சென்ட். நான் ஆக்சுவலி 2 ஸ்டாப் தான் அங்கேருந்து. நான் என்ன பண்ணிட்டேன், வந்துக்கிட்டே இருந்தேன். வந்துட்டு இருந்தப்போ எம்ஆர்டி ஆக்சுவலாக 2வது ஸ்டாப்பே தான், எனக்கு அது தெரியல. கூகுள் மேப்பில் வந்து அரௌண்டு 30 மினிட்ஸ் பக்கம் காட்டுச்சு. சரி 30 மினிட்ஸ் காட்டுச்சு. நான் நினச்சேன் ஓகே 30 மினிட்னா நம்ம அட்லீஸ்ட் 4 to 5 ஸ்டாப் இருக்குன்னு நினச்சேன். பட் 2வது ஸ்டாப்லேயும் என்ன இறக்கி 2வது ஸ்டாப்லேயும் ஸ்டாப்னு தெரியல. 2வது ரிட்டன் பேக்வர்ட் போகிறப்ப தான் நான் கவனித்தேன், ஓகே நம்ம ஏதோ தப்பாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. வெல்கம் டு செந்தோசா ஐலாண்ட். இது ஆக்சுவலாக நான் எக்ஸிட்டுக்கு தான் ட்ரை பண்ணேன். நான் எப்படி மேலே வந்துன்னு எனக்கே தெரியல. இங்கே எது அண்டர் கிரவுண்டு எது மேலே ஒன்றுமே புரியல. நான் பாட்டு மேலே வந்திருக்கேன். இங்கே பார்த்தோன்னா ஆனால் வந்தது நல்லது தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ எத்தனை ரோப் கார்ஸ் மாதிரி மேலே நான் பழனியில் இருக்க மாதிரி. அண்ட் மிக பெரிய ஒரு க்ரூஸ் ஒன்று நின்றுருக்கு. ஒரு சின்ன யாட்சி ஒன்று ஓடிட்டுருக்கு. பாருங்கள் உங்களுக்கு அந்த ட்ரீ ஷேட்ஸ் அந்த பக்கம் இருக்கிறது தான் க்ரூஸ். பயங்கர பெருசாக இருக்குங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டெய்னர்ஸ் ஆபர் தான். அங்கே இருக்கிறது செந்தோசா, அதாவது யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. நம்ம அங்கே செந்தோசா ஐலாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த எண்டில் இருக்கிறது யூனிவர்சல் ஸ்டுடியோஸ். இப்போ அங்கே தான் நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே அந்த யாட்சி பார்த்துட்டு ஆக்சுவலாக இது லிஸ்ட்லேயே இல்லை. பிரம்மாண்டமாக இருக்குங்க. எத்தனையோ நாள் நம்ம வந்து படத்தில் தான் பார்த்துருந்தது, நேரில் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த ஆக்சுவலாக அந்த யாட்சின்னு சொல்ல முடியாது, பெரிய க்ரூஸாக இருக்குது. இவங்களுக்கு மேக்ஸிமம் ஏர்னிங்ஸு சிங்கப்பூரோட மிகப்பெரிய ஒரு ஏர்னிங்கே இந்த மாதிரி ஷிப்ஸுங்க தான். நம்ம இந்த கீழே போய் அங்கேருந்து எடுத்து அங்கே போகணும். அந்த பால் நடந்து போகணும். நான் அப்போ உங்களுக்கு கேப்சர் பண்ணுறேன் பேலன்ஸை. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு டக் போட். நான் நிறைய டக் போட்ஸ் வந்து பார்த்துருக்கேன். லைக் நிறைய சேனல்ஸில் வந்து டக் போட்ஸ் வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ஷிப்பை நானும் நினச்சேன். டக் போட் ரொம்ப குட்டியாக இருக்கும். பட் அங்கே பார்த்தீங்கன்னா அதுவே பெருசாக இருக்கும். ஸோ டிவியில் பார்க்குறதே தான் இருக்குது. நேரில் பார்த்தீங்கன்னா அதோட பிரம்மாண்டம் தெரியுது, அவ்வளோதான். இப்போது இங்கே கூட உங்களுக்கு அந்த ரோப் கார்ஸ் பெருசாக உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்.
சும்மா பெட்டின்னு வர்ற மாதிரி. இங்கேருந்து நம்ம நேர்லேருந்து பார்க்கும்போது அதோட ஜைஜாண்டிக் தெரியுது. அவ்வளோதான். சிங்கப்பூர் பிரமிக்க வச்சுட்டே தாங்க இருக்குது. எல்லாத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். எங்கே பார்த்தாலும் சிங்கப்பூரில் இந்த மாதிரி ட்ரீஸ் பார்க்கணும். ட்ராபிக்கல் தான் இருந்தாலும், சிஓடி தான் இருந்தாலும், நான் இவ்வளோ ட்ரீஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கல. இங்கே எங்கேயும் நான் வெயில் பெருசாக எதிர்பார்க்கல. நம்ம வந்தது மார்ச் வந்து இங்கே பெருசாக வெயில் இருக்காது. நம்ம ஊரில் மார்ச் ஏப்ரலில் தான் போட்டு இருக்கும். இங்கே மார்ச் அவ்வளோ இருக்காது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நேற்று மழை போய் இன்றைக்கி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கு. நான் இன்றைக்கி வேண்டிக்கிட்டே இருந்தேன், ஐயோ செந்தோசா ஐலாண்ட் வர போகிறோம், யூஎஸ்எஸ் ஏற போகிறோம், இதுக்காக தான் வந்தோம். இன்றைக்கி வரும் மழை பெய்யணுமா நினச்சேன். மழை இது வரைக்கும் பெய்யலை. அங்கே போனால் தான் தெரியும். பெய்யாமல் இருக்கணும் நம்புகிறேன். பெய்யாதான் நம்புகிறேன். பெய்யக்கூடாது. சிங்கப்பூரா இன்றைக்கி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. டைம் என்ன இப்போ ஆக்சுவலாக டைம் வந்து 10 o'clock ஆகிடுச்சு. நம்ம யூஎஸ்எஸ் போகிறோம். இன்றைக்கும் நம்ம கசின் கூட வராங்க. ஸோ அவங்க கூட ஜாயின் பண்ணி தான் இன்றைக்கி போகிறோம். அட்லாஸ்ட் ஒரு 1/2 hour போராட்டத்துக்கு அப்புறம் எப்படி எக்ஸிட்டுங்கிறத போராடி கண்டுபிடிச்சாச்சு. சின்ன மால் இவ்வளோ பேர் சொல்கிறாங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக திறக்கணும்னு நினச்சேன். நான் ஆட்டோமேட்டிக்காக திறக்கிறேன். நான் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு என்னடா இவ்வளோ மால்ஸ் இருக்குது, எப்படி இவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது, எப்படி உங்களுக்கு எந்த ஷாப்பும் நான் பெருசாக க்ளோஸ் பண்ணியோ இல்லை அபார்ட்மெண்ட்டோ இருக்குங்க நான் பார்க்கவே இல்லை. எல்லா ஷாப் எல்லாமே ஓப்பன்லேயே தான் இருக்குது. நான் இங்கே இருக்குது நம்ம போனோன்னா பக்கத்துலேயே இருக்கு. நம்ம இங்கேருந்து எடுத்து தான் போகும். தயவு செஞ்சு சும்மா கூட சுற்றி பார்க்குறேன்னு மால்குள்ளே மட்டும் போகவே போகாதீங்க. கண்டிப்பாக வெளியே எப்படி வருதுன்னே தெரியல. ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஓகே, நான் அடுத்த ஸ்கை ட்ரெயின் ஏறிட்டு நான் சொல்கிறேன். எப்பயுமே அங்கே பார்த்தீங்கன்னா எம்ஆர்டி கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. செந்தோசா இந்த ஹார்பர் ஃப்ரண்ட்லேருந்து வந்தீங்கன்னா. நீங்கள் எந்த ஊர் சார்? ஐம் சேலம். சேலமா? சேலம் இல்லை, இளம்பலை சித்தர் கோவில். காக்காபாளையம் மெயின் ரோடு இளம்பலை. நீங்கள் எந்த ஊர்? ஐயம்மா, நான் வந்து சிங்கப்பூர். என் ஊர் எல்லாருக்குமே. நிறைய பேர் சம்பாதிச்சாலும் இங்கேருந்து பாதி காசு வெளியே வர மாட்டேங்குது. சரி, சிங்கப்பூருக்கே போகிறதுக்கு ஒரே காரணம் இல்லை, அது அங்கே இருக்க கேசினோ தான். நான் வந்ததே செந்தோசா ஐலாண்டு. ஆக்சுவலாக இங்கே ஃபன் தீம் பார்க்லாம் நிறையா இருக்குது. ஆனால் இங்கேயும் கேசினோ இருக்குங்கிறது. கேசினோ இங்கே 2-3 இடத்துல இருக்குது. இங்கே ஓகே. நான் என்ன நினச்சேன்னா செந்தோசா ஐலாண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாவே மெயினான சுற்றி பார்க்கறதே இதுதான். இதிலே பாருங்கள், கேசினோ வந்துருக்கு, அக்வாரியம் வந்து அட்வென்ச்சர் கேவு, வாட்டர் பார்க்கு, சி அக்வாரியம், யூனிவர்சல் ஸ்டுடியோ. இது ஒன்று தனித்தனியாக காசு கொடுக்கணும். ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா மாப்பிள்ள? இங்கே இருக்கிற வருத்தமே இல்லை. சாப்பிட்டியாடா? அவனெல்லாம் தின்னுட்டானுங்களோட. நான் உனக்கு ஒரு புட்டு உனக்காக ஸ்பெஷலாக என்கிட்ட பதுக்கி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். தவிர சிங்கப்பூரோட ஸ்பெஷல் ஐட்டம் நிறைய பேரோட பசி அதுதான் போக்குது. ஐ திங்க் இப்போ நான் சென்னையில் விளையாடும்போது பிஸ்கெட்டு தான் இருந்தது.
இந்த உள்ள இங்கே பாருங்கள் பவுடர்லாம் வச்சுருக்காரு, கலர் அடிக்கடி இறங்கிக்கலாம். இல்லை நம்ம ரொம்ப கருப்பா, அதனால சமோசா வாங்கி வந்திருக்காருங்க. எடு, அது சம்சா இல்லைடா. நீங்கள் சாப்பிட்லாமா? சாப்பிடலாம். எடு, ஃபுல்லாக வெளியே எடு, உள்ளே எடுத்துகிட்டே போகக்கூடாது, எல்லாத்தையும் வெளியே எடு. ஓ இப்போ போடு. சரி, இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. ஏண்ணா இது வந்து என்ன எடுத்துருக்காருன்னா பேர் என்னடா? மழை பெய்யுதா? அடாடா, நான் இப்போ தான் சொல்லிகிட்டே வந்தேன், எதுவுமே இல்லை நீங்கள் நாலு செம்ம ப்ளசண்ட்டாக இருக்கேன்னு முடிச்சிட்டாரு வந்தானே. சார் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. இருக்கு, இது ஃபுட்டு எடுத்துருக்காரு, இது நம்ம போய் காட்டும். இது பேர் ஒரு ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன். இது பேர் வந்து பேர் நீங்கள் தான் சொல்லலாம். இது நான் என்ன கேட்டிங்கன்னா கறிப்பாவு. கறிப்பாவு உள்ள நான் சிக்கனா சாப்பிட்டு பாரு, நீ தான் சொல்லணும் என்னென்ன, உருளைக்கிழங்கா சிக்கனா. சரி வாங்கடா. எப்படி இருக்குது டேஸ்ட்டு? டேஸ்ட் நம்ம ஊர் சாட்டம். எனக்கு ஒன்றே ஒன்று கொடுறா. ஆனால் ஒன்றே ஒன்று கொடுறா, பசிக்கு இதெல்லாம் ஒழிச்சிக்கணும்டா. சரி உள்ளே போய் எடுத்துக்கலாம் மாப்பிள்ள, வீடியோ நான் அதை சொல்லி ஆகணும். சமோசா நம்ம ஊர் சேட்டா சமோசா மாதிரி இருக்கு. சம்சா மாதிரி இருக்குது, ஆனால் இது பேர் கறிப்பான். உள்ளே எப்படி இருக்கு? உள்ளே வந்து நம்ம ஊர் சேட்டான அங்கே கொஞ்சம் அதான் சொல்கிறேன், இங்கே வந்து எப்பயுமே எல்லாமே மசாலாலாம் சட்டிலாக இருக்கும். சட்டில்னா நீட்டாக இருக்கும், ரொம்ப அதிகமாக திகட்டுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இல்லை. வந்ததே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். லாஸ்ட் ரொம்ப நாளாக ஸ்டேட்டஸ்லேயும் இந்த ஒரு ஃபோட்டோலையும் பார்த்தது நிறைய வந்துட்டோம். நிறையா பேருக்கு சிங்கப்பூர் வர்றதுக்கு நான் ஒரு முக்கியமான காரணம் நம்ம மாப்பிள்ளைங்க. ஆமாம், ஆனால் நம்ம நேரம் ட்ரெயின் போட்டு நொறுக்குது. எது நேரம் கூடாதுன்னு நினச்சோன்னா அதான் நடக்குது.